GitHub ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணி அதை ஒரு டாக்கர் ஹப்ல புஷ் பண்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டாக்கர் இமேஜை ஒரு ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ரன் பண்றது மூலமா நம்மளோட அப்ளிகேஷனை வந்து டெப்ளாய் பண்ண போறோம். அதை இந்த GitHub ஆக்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு சர்வர் தேவை. அந்த சர்வர்ல தான் நம்ம வந்து இந்த இமேஜை வந்து டாக்கர் யூஸ் பண்ணி ரன் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா AWSல வந்து ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போறோம். ஓகே, அது எப்படி டெப்ளாய் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா பில்ட் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி இந்த பில்ட் பண்ணி டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணி புஷ் பண்ற வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு புது ஜாப் கிரியேட் பண்ண போறோம். இந்த ஜாபோட பேர் என்னன்னா இது ஒரு புது ஜாப். இந்த ஜாபுக்கு வந்து டெப்ளாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜாப்ஸுக்குள்ள ஆல்ரெடி பில்ட் அண்ட் டெஸ்ட் ஜாப்னு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணோம். இப்போ புதுசாக ஒரு ஜாப் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஜாப் வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த ஜாப்லேயும் நம்ம என்ன கொடுக்கணும்னா ரன்ஸ் ஆன் கொடுக்கணும். ஏன்னா GitHub ஆக்ஷன் என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு ஜாபையும் தனித்தனி ரன்னரில் தான் ரன் பண்ணுவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பில்ட் அண்ட் டெஸ்ட் ஜாப் இருக்கா, இதுக்கு ஒரு தனியாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி அதில் இந்த ஜாப் எல்லாத்தையும் வரிசையாக ஒன்று ஒன்றா ரன் பண்ணுவான். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஜாப் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கும் நம்ம வந்து ரன்ஸ் ஆன் கொடுக்கணும். அதாவது எங்கே ரன் ஆக போகுது அப்படின்றத விஷயத்த கொடுக்கணும். ஸோ நான் ரன்ஸ் ஆன் கொடுக்குறேன். ஓகே, ரன்ஸ் ஆனில் உபுண்டு லேட்டஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து GitHub டாக்குமெண்டேஷன். இதில் வந்து அவங்க ரன்னர்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உபுண்டு லேட்டஸ்ட் இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? இதே மாதிரி விண்டோஸ் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேக் ஓஎஸ் இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் நம்ம பார்த்த உபுண்டு ஓஎஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரைஸிங் மாறும். ஸோ இதில் என்ன வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வம்புக்கும் போக வேண்டாம். நம்ம வழக்கம் போல் உபுண்டு லேட்டஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரன்னர் வந்து உபுண்டு லேட்டஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்து வழக்கம் போல் ஸ்டெப்ஸு கொடுக்கணும். ஸ்டெப்ஸு ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மேனுவலாக பார்த்துடலாம். ஒரு சர்வரில் போயிட்டு நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சர்வருக்குள்ளே SSH பண்ணணும். அதாவது நம்மளுடைய மிஷினில் இருந்து நம்ம எந்த சர்வருக்கு டெப்ளாய் பண்ண போகிறோமோ அந்த சர்வர் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த GitHub ஆக்ஷன் அப்படிங்கிற ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணலாம்? நம்ம வந்து டெர்மினலில் போயிட்டு SSH கமாண்ட் கொடுப்போம். கரெக்டாக? இந்த கமாண்ட் கொடுத்தா நம்ம சர்வர் கூட கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். அண்ட் ஒன்ஸ் SSH பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி டெப்ளாய் பண்ணுவோம், அங்கே வந்து டாக்கர் இமேஜை புல் பண்ணுவோம். புல் பண்ணி டாக்கர் இமேஜை ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சர்வர் கூட SSH பண்ணணும். அப்புறம் நம்ம புஷ் பண்ண இமேஜை புல் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து ரன் பண்ணணும். ஸோ இந்த 3 தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா SSH பண்ணுறது. ஸ்டெப்போட நேம் வந்து சர்வர் SSH அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து நம்ம கமாண்ட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா SSH ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் இருக்குது. இந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து SSH பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கானுங்க. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். யூசர்ஸ்ன்னு கொடுத்து அந்த ஆக்ஷனை நான் கொடுத்துட்டேன். இப்போ SSH பண்ணுறதுக்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, இந்த ஆக்ஷனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம வித் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ அவன் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னு கேட்குறான்னா, நீங்கள் எந்த மிஷினை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மிஷினோட ஹோஸ்ட்டு, அதாவது IP அட்ரஸ்ஸு, அப்புறம் யூசர் நேமு, அப்புறம் பாஸ்வேர்டு, இது 2ம் கேட்குறான். அது போக எந்த போர்ட் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்குறான். நம்ம SSH பண்ண போகிறோம். ஸோ போர்ட் 22 வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் அதில் ரன் பண்ணணுமோ அதை ஸ்கிரிப்டில் கொடுக்க சொல்கிறான். ஓகே, இதே மாதிரி நம்மளோட YML ஃபைலில் கொடுத்துருவோம். ஸோ வித் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஹோஸ்ட், எந்த ஹோஸ்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் IP அட்ரஸ் கொடுக்கணும். அதை வந்து நான் எம்டியாக விடுறேன், கடைசியாக கொடுப்போம். ரெண்டாவது என்ன கேட்குறான்னா யூசர் நேம், எந்த யூஸராக நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். நம்மளோட யூசர் நேம் வந்து EC2 யூசர் தான். ஸோ பிரச்சனை இல்லை, அதே கொடுத்துக்குருவோம்.
அடுத்து பாஸ்வேர்டு. நம்ம வந்து பாஸ்வேர்டு வச்சு கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட EC2 வந்து AWSல கிரியேட் பண்ணியிருக்கோம். AWSல SSH பண்ணுறதுக்கு வந்து பெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு கீ இருக்கும். அந்த கீ மூலமாக தான் நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பாஸ்வேர்டுக்கு பதிலாக கீ அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் கீழே கூட கொடுத்துருக்கான் பாருங்கள். பாஸ்வேர்டு மூலமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கணும். நம்ம கீ மூலமாக பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கீயில் வந்து நம்ம அந்த பெம் கீயை கொடுக்கணும். அடுத்து என்ன கேட்குறான்? போர்ட்டு. எந்த போர்ட் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். SSH பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டான போர்ட் வந்து 22 தான். ஸோ அதை நான் டேரெக்டாக 22ன்னு கொடுக்குறேன். அப்புறம் ஃபைனலாக SSH பண்ணிட்டு நம்ம அதில் வந்து என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். அதுதான் அந்த EC2 இன்ஸ்டன்ஸில் ரன் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம என்ன கொடுப்போம்? டாக்கர் இமேஜை புல் பண்ணுற கமாண்டு, அப்புறம் அந்த புல் பண்ண இமேஜை வச்சு புதுசாக டாக்கர் கிரியேட் பண்ணுற கமாண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம இதில் தான் கொடுப்போம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்துட்டு இது வந்து எம்டியாக வச்சுப்போம். ஓகே. இப்போ இந்த ஹோஸ்ட்டு, இந்த கீ இது எல்லாமே நமக்கு வந்து டைரெக்டாக இங்கே கொடுக்கறது வந்து சேஃப் கிடையாது. ஸோ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்? இங்கே வேரியபிள் சீக்ரெட்லாம் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி இதுக்கும் ஒரு வேரியபிள் சீக்ரெட்டை கிரியேட் பண்ணிட வேண்டியதான். வழக்கம் போல் நம்மளுடைய ரெபாசிட்டரிக்கு போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்குள்ளே போயிட்டு இங்கே ஆக்ஷன்ஸ்குள்ளே போயிடணும். போனால் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டாக்கருடைய பாஸ்வேர்டு இருக்குது, இது சீக்ரெட்ஸு. ஒரு வேரியபிளும் கிரியேட் பண்ணிடுவோம். வேரியபிளில் நம்ம சர்வரோடைய ஐபி அட்ரஸ், அதான் ஹோஸ்ட்டு, அதை நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ஹோஸ்ட் ஐபி அப்படின்ற பேரில் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வேல்யூ வந்து என்னோட EC2 இன்ஸ்டன்ஸோடைய பப்ளிக் ஐபி. சரிங்களா? கொடுத்து கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து சீக்ரெட்டு, ஒரு புது சீக்ரெட் கிரியேட் பண்ணுறேன். இந்த சீக்ரெட்டுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? AWS EC2 கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் கொடுக்குறேன். இதுக்கு வேல்யூ வந்து என்னோட பெம் கீயோட வேல்யூவை நான் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிளும் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு சீக்ரெட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். அதை டேரெக்டாக நம்மளுடைய கோடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேரியபிளில் இருந்து நம்ம எப்படி வேல்யூ எடுப்போம்? ஒரு $, 2 ஓப்பனு 2 க்ளோஸு. இதுக்குள்ள வேர் டாட் அப்படின்னு போட்டு அந்த வேரியபிளோட நேமு ஹோஸ்ட் ஐபி இதை காப்பி பண்ணி இதில் போட்டுருவோம். அடுத்து கீ, இதுக்கும் $, டபுள் ஓப்பன் டபுள் க்ளோஸ். இதுக்குள்ள சீக்ரெட்டோடைய பேரை காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதில் எப்படி கொடுக்கணும்? சீக்ரெட்ஸ் டாட் அப்படின்னு போட்டு அந்த சீக்ரெட்டோடைய பேர். ஓகே, இது ரெண்டையும் கொடுத்தாச்சு. இப்போ தான் முக்கியமான விஷயம் ஸ்கிரிப்ட்ஸு. இதில் தான் நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் ரன் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். கரெக்டாக? இப்போ சிங்கிள் கமாண்டாக இருந்தால் டைரெக்டாக இதில் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டாக்கர் புல் அப்படிங்கிற ஒரு கமாண்டு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக கொடுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து நிறைய கமாண்ட் கொடுக்க போகிறோம், லிஸ்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு லைன் மாதிரி போட்டு நீங்கள் என்டர் அடிச்சுக்கோங்க. ஸோ இப்படி கொடுக்கறது மூலமாக நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டாக்கர் புல்லு, அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கலாம்? டாக்கர் ரன் கமாண்ட். இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த லைன் வந்து இங்கே போட்டிருக்கோம். சரி, ஓகே, SSH பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இமேஜை புல் பண்ணணும். கரெக்டாக? இமேஜை புல் பண்ணுறதுக்கு டாக்கர் புல் அப்படின்னு போட்டு இந்த இமேஜோடைய நேமு இந்த பேரில் தானே நம்ம கிரியேட் பண்ணோம். இமேஜ் பில்டு பண்ணி இந்த பேரில் தான் புஷ் பண்ணோம். ஸோ அதையே நம்ம இங்கே கொடுத்துடலாம். சரி, இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த ஒரு பேரையே நான் இங்கே 3 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போ நான் வந்து இந்த இமேஜோட பேரை நான் மாற்றணும். நான் எத்தனை இடத்துல மாற்ற வேண்டியது இருக்கும்? 3 இடத்துலையும் நான் தனித்தனியாக மாற்றணும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற வேல்யூஸை வந்து இந்த மாதிரி டைரெக்டாக கொடுக்கறது வந்து ஒரு குட் அப்ரோச் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ, இதுக்கெல்லாம் போயிட்டு GitHub ஆக்ஷனில் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து நம்ம டைரெக்டாக GitHub ஆக்ஷனில் கிரியேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபைலுக்குள்ளேயே நம்ம ஒரு காமனான ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ இருக்குல்ல, இதுக்கு காமனாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? ENV அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம என்ன என்விரான்மெண்ட் வேரியபிள்னாலும் நம்ம இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டாக்கர் இமேஜ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்.
கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வேல்யூ நான் கொடுக்குறேன். என்ன வேல்யூ? நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ஒரு வேல்யூ. இந்த வேல்யூவை இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளை என் ஃபைலுக்குள்ளேயே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி கிரியேட் பண்ணணும்? சிம்பிள் தான். ஒரு ENV அப்படின்னு போட்டு டாக்கர் இமேஜ், அதுக்கு ஒரு வேல்யூ. இதுவும் நம்ம இஷ்டம் தான். இதில் என்ன பேர்னாலும் கொடுக்கலாம், இதுலேயும் என்ன பேர்னாலும் கொடுக்கலாம். ஓகே, இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடம் இருக்குல்ல, இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளே நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? 2 விதமாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம இப்படி கொடுப்போம்ல, நம்ம GitHub ஆக்ஷனுக்கு புரிகிற மாதிரி ENV டாட் அப்புறம் இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளோடைய நேமு, இப்படி நம்ம கொடுக்கலாம். அதாவது நம்ம இந்த சீக்ரெட்ஸு இந்த வேர்ஸுக்கெல்லாம் கொடுத்தோம்ல, அந்த மாதிரி இங்கே கொடுக்கலாம். ஸோ இது ஒரு அப்ரோச்சு. இன்னொரு விதம் என்னென்னா, இது வந்து ஷெல் கமாண்டு கரெக்டாக, இந்த ரன் அப்படின்னு கொடுத்து நம்ம ஷெல் கமாண்டு மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஷெல்லு எப்படி அக்செப்ட் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதாவது நம்ம ஷெல்லில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை இப்படி தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் அந்த என்விரான்மெண்ட்டை. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது உங்களுக்கு குழப்பமாக இருக்குமான்னு தெரில. ரொம்ப சிம்பிள் தான். காமனான ஒரு பேர். இந்த பேரை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேரை வந்து ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை நான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை யூஸ் பண்ணுறது 2 விதம் இருக்குது. ஒன்று GitHub ஆக்ஷனுக்கு புரிகிற மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி டாலர் போட்டு 2 கர்லி பிரேஸ் போட்டு ENV டாட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு விதம் வந்து ஷெல்லுக்கு புரிகிற மாதிரி எடுக்கிறது. ஷெல்லுடைய லாங்குவேஜில் இந்த மாதிரி தான் பாஸ் பண்ணுவாங்க என்விரான்மெண்ட் வேரியபிளை. ஸோ நம்ம அந்த மாதிரியே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறோம்? இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துலையுமே இதை மாற்றிடுவோம். அப்புறம் புல்லு, இங்கேயும் அதே தான் கரெக்டாக. ஸோ அதையே நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது என்விரான்மெண்ட் வேரியபிளை நான் எங்கே க்ரியேட் பண்ணேன்? எல்லா ஜாபுக்குமே பொதுவாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளோட ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுக்குமே பொருந்தும். இந்த ஃபுல் ஒர்க் ஃப்ளோக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஆனால் அது வந்து என்னுடைய இந்த பில்ட் அண்ட் டெஸ்ட் ஜாபுக்கு மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இதுக்குள்ளேயும் நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ENV அப்படின்னு போட்டு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு மட்டும்தான் இது வந்து அவைலபிளாக இருக்கும். இவனுக்கெல்லாம் இது தெரியாது. ஸோ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் மட்டும்தான். ஓகேவா? சரிப்பா, எனக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் தேவைப்படுது, அது வெறும் ஒரு ஸ்டெப்பில் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் இந்த ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்க. இதில் ENV அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதில் நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த ஸ்டெப்புக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தனித்தனியாக நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். என்விரான்மெண்ட் வேரியபிளை நீங்கள் என்னென்ன ஸ்கோப்லலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லலாம்? குளோபலாக எனக்கு வந்து ஃபுல் ஒர்க் ஃப்ளோக்கும் வேணும் அப்படின்னா நான் வந்து டாப்பில் போட்டு விட்ருவேன். இல்லை, எனக்கு வந்து தனிப்பட்ட ஜாபுக்கு எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தந்த ஜாபு கீழே நான் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணுவேன். இல்லைப்பா, எனக்கு ஜாப் லெவல்லையும் வேண்டாம், எனக்கு ஸ்டெப்புக்கு மட்டும் தனியாக துண்டாக ஒன்று வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 லெவல் ஸ்கோப் இருக்குது. இப்போ இன்டர்வியூவர் வந்து ஒரு கேள்வி அடிப்பான். என்ன கேட்பான்னா, எப்போ நான் வந்து 3 என்விரான்மெண்ட் வேரியபிளை 3 ஸ்கோப்பில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா 3க்கும் நான் ஒரே பேர் தான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த ஸ்டெப்புக்கு எந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் இருந்து உனக்கு வேல்யூ எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்பான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்குது. இந்த 3 என்விரான்மெண்ட் வேரியபிளில் எதுலேருந்து எடுப்பான்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ரையாரிட்டி ஸ்டெப்பில் அவனுக்கு வந்து இருக்குதா அப்படின்னு பார்ப்பான். ஸ்டெப்பில் இருந்தால் ஃபஸ்ட்டு எடுப்பான். ஸ்டெப்பில் இல்லைன்னா தான் அடுத்து என்ன பண்ணுவான்னா அவனுடைய ஜாபில் இருக்கான்னு பார்ப்பான். ஜாப்லேருந்து எடுப்பான். ஜாப்லேயும் இல்லைன்னா தான் குளோபல்லேருந்து எடுப்பான். ஸோ இதுதான் ஹையரார்கி. ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சொல்லிட்டேன். இன்டர்வியூவில் கேட்டால் கரெக்டாக சொல்லிடுங்க. சரி, இது நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் தூக்கி விட்டுறேன். சரி, இப்போ ஒரு டாக்கர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? 1 2 3 இடத்துல கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து டாக்கர் புல் பண்ணியாச்சு. புல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். சரி, நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம்ல, இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோமா? இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக புல் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த
சர்வருக்குள்ள தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாக்கர் பிஎஸ் கமாண்ட் ரன் பண்ணேன். ஏதாவது கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு. எந்த கண்டெய்னர் ரன் ஆகல. அதுக்கப்புறம் இமேஜஸ் எது இருக்கா அப்படின்றத போட்டு பார்த்துருக்கேன். எந்த இமேஜும் இல்ல. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் சரிங்களா? இப்போ இந்த கோட நான் புஷ் பண்றேன். ஓகே, புஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த என்வைரன்மென்ட் வேரியபிள நம்ம குடுக்கும்போது 2 விதமா குடுக்கலாம். ஒண்ணு வந்து ஷெல் லாங்குவேஜ்ல குடுக்கலாம். இல்லாட்டி GitHub ஆக்ஷனுக்கு புரியிற மாரி இந்த மாரி கர்லி பிரேஸ் போட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்ட்டா? இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன யூஸ் பண்றோம். இந்த ஆக்ஷன் மூலமா தான் நம்ம SSH பண்ண போறோம் கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து நம்ம எல்லாமே GitHub ஆக்ஷனுக்கு புரியிற மாரி தான் குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாரி குடுக்கறது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, டாலர் 2 ஓப்பன் 2 க்ளோஸ் இந்த மாரி குடுத்து, env டாட் அப்படின்னு குடுத்து, அந்த என்வைரன்மென்ட் வேரியபிளோட நேம் இப்படி குடுக்கணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இது வந்து ஆக்ஷன். இது வந்து GitHub ஆக்ஷனுக்கு புரியிற லாங்குவேஜ்ல தான் நம்ம குடுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த மாரி குடுத்துக்கிறேன். மத்த எல்லா இடத்துலயுமே நான் வந்து டைரக்ட்டா குடுத்துருக்கேன். இந்த ஒரு இடத்துல மட்டும் GitHub ஆக்ஷனுக்கு புரியிற மாரி குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த கோட் எல்லாத்தையும் நான் புஷ் பண்றேன். ஓகே. கோட புஷ் பண்ணியாச்சு. ஈவென்ட் ட்ரிகர் என்ன குடுத்துருந்தோம்? ட்ரிகர் என்னது? புஷ் பண்ணா ட்ரிகர் ஆகுற மாரி பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் வந்து ட்ரிகர் ஆகணும். அண்ட் இதில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அத உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிட்டான். இப்போ ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இவன் இன்னும் முடியவே இல்ல. அதுக்குள்ள இவன் முந்திரி கொட்டை மாரி முடிஞ்சுட்டான் பாருங்க. அதாவது நம்ம 2 ஜாப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து பில்ட் அண்ட் டெஸ்ட் ஜாப் கரெக்ட்டா? அப்புறம் டெப்ளாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாப். ஃபர்ஸ்ட்டு இவன் ரன் ஆகி முடியணும். அதுக்கப்புறம் தான் இவன் ரன் ஆகி முடியணும் கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டு வந்து பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அவன் டாக்கர் இமேஜ புஷ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் இவன் என்ன பண்ணுவான்னா, டாக்கர் இமேஜ புல் பண்ணி வேலைய பார்ப்பான். கரெக்ட்டா? ஆனா, இவன் என்ன பண்ணிட்டான்னா, முன்னாடியே ரன் ஆகி முடிஞ்சுட்டான். ஏன் இப்படி நடக்குதுன்னா, GitHub ஆக்ஷன் பை டிஃபால்ட்டா எல்லா ஜாபையுமே பேரலலா ரன் பண்ணுவான். இப்போ நம்மள்ட்ட எத்தனை ஜாப் இருக்கு? பில்ட் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்குது. அப்புறம் டெப்ளாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்குது. ஸோ 2 ஜாபையுமே அவன் பேரலலா ரன் பண்றான். இது ஒரு தனி வெர்ச்சுவல் மிஷின்ல ரன் பண்றான். இதையும் அதே டைம்ல இன்னொரு வெர்ச்சுவல் மிஷின்ல ரன் பண்றான். ஸோ இந்த மாதிரி நீங்க 10 ஜாப் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10யுமே அவன் பேரலலா ரன் பண்ணுவான். இப்போ என்ன ப்ரோ பண்றது? இவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் ரன் ஆகணும். நம்மளோட கேஸ் படி இவன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவன் ரன் ஆகணும். இல்லன்னா இது பழைய இமேஜ புல் பண்ணி டெப்ளாய் பண்ணிட்டு கிடக்கும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இவனுக்கு இவன் தேவை. அப்படிங்கிறத இதில மென்ஷன் பண்ணிறணும். நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. இவனுக்கு யார் தேவை? இவன் தான் தேவை. இவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெப்ளாய் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ இத இப்படி குடுத்துறலாம். இவனுக்கு இவன் தேவை அப்படின்ற விஷயத்த நம்ம குடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு இவன் ரன் ஆவான். அதுக்கப்புறம் தான் இவன் ரன் ஆவான். ஓகேவா? இத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். புதுசா ஒரு பில்ட் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல கீழ இருந்தாய்ங்க. பேரலலா ரன் ஆயிட்டு இருந்தானுங்க. இப்போ என்னன்னா, இவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன். இவன் வந்து இவன நாடி இருக்கிறான். ஸோ இவன் ரன் ஆக மாட்டான். இவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் ரன் ஆவான். ஓகே. இப்போ இந்த பேரலலா ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இத வச்சு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாய்ங்க. சில ஒர்க் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, டிபெண்டன்ட்டே இல்லாம இருக்கிற ஜாப்ஸ் இருக்கும்ல. ஒரு ஜாப் வந்து இன்னொரு ஜாப்ப டிபெண்ட் ஆகி இருக்காது. அந்த ஜாப்லாம் நீங்க பேரலலாவே விட்டுறலாம். நீ ஒரு பக்கம் ரன் ஆவு, நீ ஒரு பக்கம் ரன் ஆவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்றதுனால நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். சரி ஓகே. நமக்கு வந்து 2 ஜாப்புமே நம்மளுக்கு வந்து சக்சஸ் ஆயிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய நம்மளோட சர்வர்ல போய் பார்ப்போம். டாக்கர் இமேஜஸ். பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ரன் ஆனான்ல, அவசரப்பட்டு முன்னாடியே. அந்த இமேஜும் இருக்குது. அது போக இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு இமேஜ் வந்து புல் ஆயிருக்கு. ஸோ நம்ம வெற்றிகரமா ஒரு டாக்கர் இமேஜ ஃப்ரெஷ்ஷா பில்ட் பண்ணி, அத சர்வர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்ப அடுத்த வேலை ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் இந்த இமேஜ வந்து ரன் பண்றது மட்டும் தான் வேலை. அதையும் பண்ணிருவோமா? டாக்கர் புல் மாரி டாக்கர் ரன்னு. நம்மளுடைய டாக்கர் பார்த்தீங்கன்னா 8090 அப்படிங்கிற போர்ட்ல தான் ரன் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன்?
அப்புறம் இந்த கண்டெய்னருக்கு வந்து ஒரு நேமு. அப்புறம் இத வந்து டிட்டாச் மோட்ல ரன் பண்ணும். ஸோ இந்த கமாண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த GitHub ஆக்ஷன பொறுத்தவர DevOpsல இருந்தீங்கன்னா டாக்கர் கண்டிப்பா மஸ்ட்டு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, டாக்கர் ரன் பண்ற கமாண்டையும் நான் போட்டேன். ஒவ்வொரு வாட்டி இந்த ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகும்போதும் ரன் கமாண்ட் திருப்பி திருப்பி ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பழைய கண்டெய்னர வந்து ஸ்டாப் பண்ணணும். ஆல்ரெடி கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, அவன ஸ்டாப் பண்ணிட்டு இவன ரன் பண்ணணும். சரிங்களா? அண்ட் பழைய இமேஜையும் நம்ம டெலீட் பண்ணணும். புது இமேஜ புல் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கும் நம்ம கமாண்ட் போட்டு விட்டுருவோம். ஸோ டாக்கர் ரிமூவ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இது வந்து பழைய இமேஜை ரிமூவ் பண்ணிரும். புது இமேஜை புல் பண்ணும். பழைய கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரை ரிமூவ் பண்ணிரும். ஆரம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கண்டெய்னர் பேரை கூட நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் கரெக்ட்டா? இத கூட இங்க என்வைரன்மென்ட் வேரியபிள்ல கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து குளோபலா குடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. நமக்கு வந்து குளோபலா தேவைப்படல கரெக்ட்டா? இந்த இந்த ஜாபுக்கு மட்டும் நம்ம குடுத்தா போதும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஜாபுக்குள்ள கிரியேட் பண்ணிருவோம். env கண்டெய்னரு. ஸோ இந்த மாரி குடுக்குறது தான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. சரிங்களா? ஸோ இந்த மாரி குடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, புஷ் பண்றேன். வெற்றிகரமா ரன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டவன வேண்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா, நைட்டு 1 மணி ஆகப்போகுது. வெற்றிகரமா நடந்துச்சுன்னா நான் தூங்க போயிருவேன். ஸோ பில்ட் அண்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. டெப்ளாயும் சக்ஸஸ் ஆயிருச்சு காய்ஸ். போய் பார்த்துருவோமா? அடடே! ஒரு அழகான ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம சிம்பிளா ஒரு GitHub ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன பில்ட் பண்றதுலேருந்து டெப்ளாய் பண்றது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். இதோட பப்ளிக் ஐபி எடுத்துட்டு ப்ரௌசர்ல போயிட்டு போடுறேன். ஒயிட் லேபிள் எரர் பேஜ் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க ஒருத்தன் ரன் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல வந்து ஒரு ஏபிஐ இருக்குது. ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ இருக்கு. ALTH. வந்துட்டான் பாருங்க. ஹலோ எவ்ரிஒன் யூ ஆர் வாட்சிங் சிம்ப்ளிஃபைட் குபர்நெட்டிஸ் சீரிஸ். சாரி காய்ஸ், இது வந்து பழைய கோடு. ஸோ குபர்நெட்டிஸ்னு சொல்லுது. ஸோ வெற்றிகரமாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ரியலாக எப்படி ஒருத்தன் கோடை சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ் தப்பாக இருக்குல்ல, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஹெல்த்தோட ஏபிஐயை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் இதுவும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இது வந்து டெவலப்பர் சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல, இதுதான் ரிட்டர்ன் ஆகுது. ஹலோ எவ்ரிஒன் யூ ஆர் வாட்சிங். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கோடை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம புஷ் பண்ணுவோம். ஸோ ஒரு நார்மலாக ஒரு டெவலப்பர் எப்படி கோடை சேஞ்ச் பண்ணுவானோ, அதே மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ரிகர் ஆகி டெப்ளை ஆகணும். ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்குது. பில்ட் அண்ட் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. டெப்ளை ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ வந்து இதை ரீலோட் பண்ணால் மாறிட்டான் பாருங்க. GitHub ஆக்ஷன் மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒன்றுமே பண்ணல. டெவலப்பர் கோடை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக டெப்ளை ஆயிருச்சு. இதுதான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிகர்ஸ் வந்து புஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் கரெக்டா? இது வந்து யாராச்சும் புஷ் பண்ணால் இது வந்து ட்ரிகர் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் ஈவெண்ட்ஸு கொடுக்கலாம். லைக் ஒருத்தன் பிஆர் கிரியேட் பண்ணால் இந்த இதை ட்ரிகர் பண்ணு அப்படின்றத சொல்லலாம். அதாவது பிஆர்னா புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு GitHubல ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். அது வந்து GitHub சம்மந்தமானது. ஸோ அதில் எவனாச்சும் ஒரு புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறான்னா, இதை வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி ஷெட்யூல் பண்ணலாம். ஷெட்யூல் மீன்ஸ் கிரான் ஜாப் மாதிரி. எனக்கு வந்து டெய்லி காலைல 10 மணிக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும். இல்லாட்டி எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ரன் ஆகணும். அதை வந்து ஷெட்யூலர் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக நம்ம கொடுக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஜாபுக்கு நீங்கள் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து புஷ்ஷை வச்சு இது ட்ரிகர் ஆகுது கரெக்டாக? இன்னொன்று எப்படி கொடுக்கலாம்னா, புஷ்ஷை வச்சும் ட்ரிகர் ஆகு, புல் ரெக்வஸ்ட்டை வச்சும் ட்ரிகர் ஆகு அப்படின்றத கொடுக்கலாம். எவனாச்சும் மெயின் பிரான்ச்சுக்கு புல் ரெக்வஸ்ட் கொடுத்தான்னா நீ ட்ரிகர் ஆகு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இது போக ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, மேனுவலாக போயிட்டு நான் கிளிக் பண்ணுறது. ஸோ நீ வந்து இந்த 3 ஈவெண்ட்டுக்குமே நீ ட்ரிகர் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பேசிக்காக ஒரு GitHub ஆக்ஷனில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்.
அண்ட் நம்ம இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, GitHub ஆக்ஷன் நமக்கு குடுத்த ரன்னர். அவனே நமக்காக வந்து ஒரு மிஷின எடுத்து அதில ஒரு இடம் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு விஎம் கிரியேட் பண்ணி நம்மளோட ஜாப ரன் பண்ணியிருக்கான். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இந்த மாரி ரன்னர்ஸ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, செக்யூரிட்டி இஷ்யூ வரலாம். நீ எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு சர்வர் வச்சிருக்கான். அவன நம்பி நம்மளால நம்மளோட ஜாப ரன் பண்ண முடியுமா? அதுவும் நம்மளோட கோடுலாம் அங்க போகுது. அப்படின்னு சொல்ட்டு சில சேஃப்டி அதிகமா பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வேண்டாம் அப்படின்னு நெனப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கலாம் ரொம்ப செக்யூரா இருக்கணும் அப்படின்னு நெனப்பாங்க. ஸோ அந்த மாரி யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, செல்ஃப் ஹோஸ்டட் ரன்னர் யூஸ் பண்ணிக்கிருவாங்க. செல்ஃப் ஹோஸ்டட் ரன்னர்னா ஒண்ணும் இல்ல. நீ உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மெஷின்ல ரன் பண்ணாம, நானே ஒரு மெஷின் தரேன். நீ அதுல ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு GitHubட்ட நம்மளோட ஓன் மெஷின குடுக்கலாம். இத தான் செல்ஃப் ஹோஸ்டட் ரன்னர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, UIல போயிட்டு கான்ஃபிகர் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு, ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு, ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா? இத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா, இங்க சொல்றான் பார்த்தீங்களா? நியூ செல்ஃப் ஹோஸ்டட் ரன்னர். ஹோஸ்ட் யுவர் ஓன் ரன்னர். கஸ்டமைஸ் என்வைரன்மென்ட். ஸோ இங்க போயிட்டு உங்களுடைய சர்வர வந்து நீங்க ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு, இந்த ரன்ஸ் ஆன் இருக்குல்ல, நீங்க OSஓட பேர் குடுக்க தேவையில்ல. செல்ஃப் ஹோஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் குடுத்தா போதும். இந்த மாரி. ஸோ இந்த மாரி செல்ஃப் ஹோஸ்டட் நம்ம குடுத்தோம்னா, நம்ம GitHubல ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணி வச்சிருப்போம்ல செல்ஃப் ஹோஸ்டட் ரன்னரு. அத வச்சு நம்மளோட ஜாப ரன் பண்ணி வேலைய முடிப்பான். ஸோ இதுவும் இன்டர்வியூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஒர்க் ஃப்ளோ ஃபைல வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.